மதிவதனா, மன்னர் இன்னும் ஏன் வரவில்லை? சற்று நேரம் மன்னர் தாமதமாக வந்தால் கூட தேவியாருக்கு சங்கடம் அளவுக்கு மீறி வந்து விடுகிறது. சங்கடம், சஞ்சலம், வருத்தம் என்ற வார்த்தைகளை என் வாழ்க்கையில் கேட்காமலேயே வளர்ந்தவளடி நான். இவற்றுக்கும் மேலாக ராமனின் அன்பு தாய், இத்தனையும் ஒருங்கே அமையப் பெற்ற என் முன் சந்தோஷம்தான் நாடி வருமே ஒழிய சங்கடம் ஓடி ஒளிந்து விடுமடி பைத்தியக்காரி. சந்தோஷம் தங்களை நாடி வந்த காலம் நேற்று வரை. இனி நீங்கள் பார்க்காத கேட்காத சங்கடங்கள் உங்களை தேடி தானாக ஓடி வந்து கொண்டிருக்கிறதம்மா. மந்திர, நேருக்கு மாறாக பேசுவதும் அர்த்தமில்லாமல் வேதனைப்படுவதுமே உனக்கு வேலையாகிவிட்டது. வந்த விவரம் என்னடி சொல். தேவி, சூழ்ச்சி ஆரம்பமாகிறது, சதி நடக்கிறது, சாம்ராஜ்யமே வேறு கைக்கு மாறப்போகிறது. என்னடி உளறுகிறாய்? அருமை மகன் ராமன் இருக்கும் போது சாம்ராஜ்யம் வேறு யார் கைக்கு மாறப்போகிறது? ஐயோ, நான் சொல்ல வந்த வார்த்தை ஒன்றும் சொல்ல வேண்டாம், பேசாமல் போய்விடு. போகிறேன் அம்மா. ராமனுக்கு மகுடாபிஷேகம் நடக்க போகிறது. அயோத்திக்கு அதிபதியாக போகிறான் ராமன். அப்படியா? அரசு சபையிலே பலர் அறிய மன்னர் இந்த முடிவை செய்தார் என்ற விவரத்தை சொல்லத்தானம்மா நான் ஓடோடியும் வந்தேன். உண்மையாகவா? உங்களிடம் பொய் சொல்வேனா? மந்திரா, நான் எதிர்பார்த்த நாள், மன்னரும் அயோத்தி மக்களும் ஆனந்தப்படும் நன்னாள். ஆஹா, செங்கோலேந்தி சிம்மாசனத்திலே செல்வன் அமர்வதை காண துடித்துக் கொண்டிருந்தேன். அந்த நாளும் வந்துவிட்டது. இனி எனக்கு நிகர் யாரும் இல்லை. என்னை விட சிறந்த பாக்கியசாலி இந்த உலகில் எவருமே இல்லை. மந்திரா, இந்த மகிழ்ச்சிக்குரிய செய்தியை முதலில் எனக்கு சொன்ன உனக்கு என் மனப்பூர்வமான அன்பளிப்பு. இந்த முத்தாரம். மோசம் போகும் நிலை வந்துவிட்டது. முத்தாரம் என்ன வேண்டி இருக்கிறது? முத்தாரம். மந்திரா, பாசத்தை அளவுக்கு மீறி ராமன் மேல் வைத்திருந்தால் பரதன் நிலை என்ன ஆவதம்மா? நீங்கள் 10 மாதம் சுமந்து பெற்ற பரதன் நிலை என்ன ஆவது? அறிவு கெட்டவளே, ஆதியிலே என்னை வளர்த்த செவிலித்தாய் என்ற ஒரே காரணத்தை முன்னிட்டு உன்னை உயிரோடு விட்டேன். இனி இப்படி அர்த்தமில்லாமல் பேசாதே, என் முன்னும் நிற்காதே. உள்ளதை சொல்ல வந்தால் உங்களுக்கு ஏனம்மா என் மீது இவ்வளவு கோபம் வருகிறது? தயவு செய்து நான் சொல்வதை காது கொடுத்து கேளுங்கள், பிறகு போய் விடுகிறேன். என்ன சொல்ல போகிறாய்? வருங்காலத்திற்கு வழி சொல்ல போகிறேன். இங்குதானம்மா எல்லாவற்றையும் நீங்கள் நிதானமாக கேட்க வேண்டும். ஆதியிலே தயரத சக்கரவர்த்தியார் தங்கள் தந்தையாரிடம் தங்களை பெண் கேட்க வந்த பொழுது உங்கள் தந்தையார் என்ன சொன்னார் தெரியுமா? நடந்து போன சம்பவத்திற்கும் இப்பொழுது நீ பேசுவதற்கும் என்னடி சம்பந்தம்? இடையில் எதுவும் பேசாமல் விஷயத்தை கேளுங்களம்மா. மன்னவருக்கு ஏற்கனவே 2 மனைவிமார்கள் இருக்கிறார்களே, அவர்கள் வயிற்றில் பிறக்கும் பிள்ளைகளுக்குத்தானே மகுடாபிஷேகம் நடக்கும். இந்நிலையிலே என் மகளையும் கொடுத்து நான் ஏமாற்றம் அடைய வேண்டாம் என்று தங்கள் தந்தையார் மன்னவருக்கு உங்களை பெண் கொடுக்க மறுத்து விட்டார். அப்பா என்று ஏதோ சொல்லியிருக்கலாம். ஆனால் என் ஆசை மகன் ராமன் கோசலை அக்காளுக்கு மகனாக பிறந்த அன்றே ஆள பிறந்தவன் அவனே என்று நான் முடிவு கட்டிவிட்டேன். உங்கள் முடிவை குப்பையில் போடுங்கள். நான் சொல்வதை கவனமாக கேளுங்கள். அன்று உங்கள் பிதாவிடம் தங்கள் வயிற்றில் பிறக்கும் மகனுக்கே பட்டத்தை சூட்டுகிறேன் என்று வாக்களித்து விட்டு தங்களை வாழ்க்கை துணைவியாக ஏற்றுக்கொண்டு வந்த அதே தைரத சக்கரவர்த்தி தான் இன்று ராமனுக்கு மகுடாபிஷேகம் என்று சபையிலே நிர்ணயம் செய்திருக்கிறார். சத்தியம் தவறாத சக்கரவர்த்தி என்பீர்களே, அவரின் சாகசங்களை பார்த்தீர்களா? மனைவியை சமாதானப்படுத்திக் கொள்ளலாம், ஆனால் மனுநீதிப்படி பிள்ளைகளில் முதல்வனுக்கே பட்டம் என்ற சட்டத்தை நாமே மாற்றி அமைக்க வேண்டும் என்று மன்னவர் முடிவு கட்டியிருக்கலாம். இதில் என்ன தவறு? அதுதான் போகட்டும். பரதன் இங்கில்லாது பாட்டன் வீட்டில் இருக்கும் நேரம் பார்த்து ராமனுக்கு பட்டம் கட்ட ஏன் முடிவு கட்ட வேண்டும்? இதுதான் அம்மா ராஜதந்திரம். இதெல்லாம் ஒரு காரணமா? சரி, அந்த காரணத்தையும் விடுங்கள். எந்த சிறு காரியமானாலும் இந்த இடத்திற்கு வந்து தங்களை கலந்து ஆலோசித்த பின் முடிவு செய்யும் சக்கரவர்த்தியார் இப்பெரும் காரியத்தை பற்றி தங்களிடம் ஒரு வார்த்தை கூட கேட்காமல் அவராகவே ஊரார் அறிய ராமனுக்கு மகுடாபிஷேகம் என்று ஏன் உறுதி கூறிவிட்டு வந்தார்? மோசம் செய்கிறார் அம்மா மன்னவர். மந்திரா, என்ன சொல்கிறார்? பாராளும் நிலை ராமனுக்கு வந்தால் பரதேசியாக பரதன் திரிவதை தவிர வேறு மார்க்கம் என்னம்மா இருக்கிறது? சிந்தித்தீர்களா? சிந்திக்கிறேன். கோசலை பெற்ற மகன் கோமகனாக வாழும்போது நீங்கள் பெற்ற மகன் கஷ்டப்பட வேண்டும் என்று நினைக்கிறீர்களா? குறிப்பாக உங்கள் தந்தையார் என்னை மட்டும் உங்களுடன் எதற்காக அனுப்பினார் என்பதை யோசித்தீர்களா? அம்மா, உங்கள் கஷ்ட நஷ்டங்களில் எனக்கும் பங்குண்டு என்பதை மறந்து விட்டீர்களா? அடப்பாவி பரதா, அழகு ராணி கைகை வயிற்றில் பிறந்து அனாதையாக தெரியும் காலம் வந்து விட்டதா? போதும், நிறுத்து. மந்திரா, என்னை பெருத்த குழப்பத்திற்கு ஆளாக்கி விட்டாய். பூமியே சுற்றுவது போல் இருக்கிறது. சற்று நிதானமாக ஒரு இடத்தில் உட்கார்ந்து சாவகாசமாக நான் சொல்வதை யோசித்து பாருங்கள் அம்மா, உண்மை புலப்படும். மந்திரா, போதும், நிறுத்து. இனி எதையும் பேசாது. என் தலையே சுழல்வது போல் இருக்கிறது. இந்த இடத்தில் தானம்மா புத்தியை தடுமாற விடாமல் தைரியத்தோடு இருக்க வேண்டும். குழப்பத்துக்கு கடுகளவும் இடம் கொடுக்க கூடாது. இல்லை இல்லை, என்னை ஏதோ மாற்றம் நினைக்கிறாய். மாற்றம் இல்லை அம்மா, நம்மை எல்லாம் ஏமாற்ற நினைத்த மன்னவர் திட்டம்
திட்டத்தையே மாற்றி பரதனுக்கு தான் பட்டத்தை சூட்ட வேண்டும் என்ற புதிய திட்டத்தை நாம் கொண்டு வர வேண்டும். மந்திரா, என்னடே இது? பரிதாபமாக பேசும் பாணியை இனிமேல் விட்டுவிட்டு படை தளபதியை போல் கம்பீரமாக பேசும் பாணியை கையாளுங்கள். பரதனுக்கு பட்டத்தை சூட்டியே தீர வேண்டும், அதுதான் சட்டம் என்று சாதித்து விடுங்கள் சக்கரவர்த்தியிடம். என்னடி சாதிக்க வேண்டும்? நான் சொல்வதை போல் சொல்ல வேண்டும். என்ன சொல்ல வேண்டும்? நிதானமாக கேளுங்கள். சீக்கிரம் சொல். என்னம்மா அவசரம்? என் அறிவு உன் பாதையில் சென்று கொண்டிருக்கும் போதே செய்தியை சீக்கிரம் சொல்லிவிடு. பரதனுக்கு பட்டத்தை சூட்ட வேண்டும் என்பதுதான் முதல் திட்டம். ராமன் இருக்க பரதனுக்கு பட்டமா? இது நடக்குமா? ஏன் நடக்காது? சம்ராசுர யுத்தத்தில் சக்கரவர்த்தியார் உயிரை நீங்கள் காப்பாற்றிய பொழுது உங்கள் உதவிக்கு மகிழ்ந்து அவர் 2 வரங்கள் கொடுத்தார் அல்லவா? அந்த வரத்திற்கு இப்பொழுது என்னடி? தேவைப்பட்ட நேரத்தில் வாங்கிக் கொள்வதாக விட்டு வைத்தீர்களே, அதை இப்பொழுது நிறைவேற்றிக் கொள்ளுங்கள். எப்படி நிறைவேற்றுவது? தங்கள் அருமை மகன் பரதன் அரசாள வேண்டும் என்பது ஒரு வரம். ஆச்சரியக்குறி தேவை இல்லையம்மா, ஒரே மனதோடு நான் சொல்வதை கேளுங்கள். வேண்டாமடி, வேண்டாம். சரித்திரத்திலே பெரும் மாற்றத்தை உண்டாக்க நான் விரும்பவே இல்லை. சத்தியம் தவறாத சக்கரவர்த்தியார் தங்கள் தந்தையிடம் கொடுத்த வாக்கை மறந்து ராமனுக்கு பட்டத்தை சூட்டினால் தான் அம்மா சரித்திரம் மாற்றம் அடையும். பரதனுக்கு பட்டத்தை சூட்டினால் சரித்திரம் முற்றிலும் நல்ல முறையிலேயே முடியும். ஆகவே ஒரு வரத்தால் பரதன் நாடாள வேண்டும் என்றும் மற்றொரு வரத்தால் ராமன் 14 வருடம் வனத்திலே இருக்க வேண்டும் என்றும் கேட்டு விடுங்கள். மந்திரா, என்னடி இந்த அநியாயம்? என் ரகுநாயகன் காடு செல்லவா? அதை என் கண்களால் பார்க்கவா? நீங்கள் பெற்ற மகன் அல்ல ராமன், கோசலை பெற்ற மகன். நாளை சிம்மாசனத்திலே உட்கார்ந்ததும் தன் தாய் மீது அன்பு செலுத்தாமல் உங்கள் மீதே பிரியத்தோடு மன்னவர் இருந்தார் என்ற எண்ணத்தை மனதிலே வைத்துக் கொண்டு உங்களையும் பழிதீர்க்க போகும் பாவி மகன் ராமன். பயந்தவன் போல் தங்களிடம் பேசுவதெல்லாம் வெறும் நடிப்பு, பக்தி காட்டுவதெல்லாம் பாவனை. பரிபூர்ணமாக தங்களுடைய அன்பை சம்பாதித்துக் கொண்டால் தானே பட்டத்தை அவனுக்கு சூட்டும் பொழுது பரதனுடைய நினைவே தங்களுக்கு வராமல் இருக்கும். இதுதானம்மா அரசரின் நெடுநாளைய சூழ்ச்சி. இதற்காகத்தானம்மா ராமனை சிறு பிராயத்திலிருந்தே அவர்களாகவே கொண்டு வந்து நீங்கள் இருக்கும் இடம் தேடி விட்டு போனது. போதும் புத்திமதிகள். கேட்க வேண்டிய வரம் என்ன? இனி ஒரு முறை சுருக்கமாக சொல். ஒரு வரம் பரதனுக்கு பட்டம், மற்றொரு வரம் ராமன் 14 வருடம் ஆரண்யவாசம். புரிந்து கொண்டேன். புரிந்து கொண்ட இன்னும் ஏன் நிற்கிறீர்கள்? புறப்படுங்கள், மன்னர் வரும் நேரம் நெருங்கிவிட்டது. தேவி, நிதானமாக நான் சொன்னதை கேளுங்கள், நிலை தவறி விடாதீர்கள். வரங்களை கேட்டதும் மன்னர் வாய்விட்டு கதர்வார். வரங்களை மாற்றிக்கொண்டு விடாதீர்கள். சோக கீதம் பாடுவார். சுறுசுறுப்பாக இருங்கள். அழுது அழுது கதறுவார். அலட்சியப்படுத்தி விடுங்கள். என்ன பேசினாலும் சரி, 2 வரங்களையே சாதித்து விடுங்கள். அரசர் அந்தப்புறத்திற்குள் நுழையும் போது அங்கிருக்கும் சூழ்நிலையை கண்டு அவராகவே தங்களுடைய ஆத்திரத்தை அறிந்து கொள்ள வேண்டும். தேவி, உங்கள் அலங்காரத்தை அலங்கோலப்படுத்திக் கொள்ளுங்கள். சுடர்விட்டெறியும் தீபங்களை அணைத்து விடுங்கள். உங்கள் சிங்காரிப்பையே சின்னாபின்னப்படுத்தி விடுங்கள். கோபத்தையே குறிக்கோளாக வைத்துக் கொள்ளுங்கள். புறப்படுங்கள். இனி எந்த உபதேசமும் தேவையில்லை. எல்லாம் எனக்கு தெரியும்.